ஹலோ வியூவர்ஸ், நம்ம ரொம்பவே ஆபத்தான தண்டவாளங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆரம்பத்துல 5 விதமான தண்டவாளங்களை பத்தி நம்ம பார்ட் 1ல பார்த்திருப்போம். இப்ப மீதம் இருக்கக்கூடிய 5 விதமான ஆபத்தான தண்டவாளங்களை இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். பார்ட் 1 யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் நம்ம சேனல்ல செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம பார்ட் 2க்குள்ள போகலாம் வாங்க. நம்பர் 6, லிண்டன் அண்ட் லின்மவுத் கிளிஃப். இந்த ட்ராக் செங்குத்தான ஒரு மலை சரிவுல இருக்கு. இந்த லிண்டன் அண்ட் லின்மவுத் கிளிஃப் இங்கிலாந்துல இருக்கு. இந்த ட்ராக் லிண்டனையும் லின்மவுத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனால சுற்றுலா பயணிகள் ஈஸியா 2 பக்கமும் போக முடியும். இந்த ட்ராக் சுற்றுலா பயணிகள் கிட்ட ரொம்பவே ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம இத ஆரம்ப காலகட்டங்கள்ல சரக்குகள் இடமாற்றம் பண்ண யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா சுற்றுலா பயணிகள் இத அதிகமா பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்கவே பேசஞ்சர் டிராவல்காகவே இதை யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்களாம். இந்த வித்தியாசமான ட்ரெயின் டிராவலை ஆபத்தா மாத்துறது எதுன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய நிலப்பரப்பு தான். அதுவும் மழைக்காலங்கள்ல நிலம் உறுதித்தன்மையை இழக்கும் போது இதுல டிராவல் பண்றது பெரிய ஆபத்துல தான் போய் முடியுமா. நம்பர் 7, ஆர்கோகிடி ரயில்வே. ஆபத்தான இந்த ஆர்கோகிடி ரயில்வே இந்தோனேஷியால இருக்கு. இந்த ட்ராக்ல ஓடக்கூடிய ஆர்கோ ட்ரெயின் சுற்றுலா பயணிகள் மத்தியில ரொம்பவே பிரபலமா இருக்கு. இந்த ட்ரெயின் பேங்டன் மற்றும் ஜெகர்தாவுக்கு நடுவுல இயங்குது. இந்த ட்ரெயின் தன்னுடைய டிராவலை ஸ்டார்ட் பண்ணின உடனே பயணிகள் பார்த்து ரசிக்கிற மாதிரி கிராமங்கள், மலைகள், இந்த மாதிரி பல அழகான பகுதிகள் இருக்கு. இதெல்லாம் கடந்துதான் போகும் இந்த ட்ரெயின். ஆனா குறிப்பிட்ட இந்த ட்ரெயின் இந்த பாலத்து மேல கடக்கும்போது பயணிகள் பயத்தின் உச்சத்துக்கே போயிருவாங்களாம். அப்படி என்னதான் இருக்கு இந்த பாலத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முக்கிய காரணம் அந்த பாலத்துடைய உயரம். ஒரு ஒல்லியான இரும்பு பாலத்துல இவ்வளவு உயரத்துல ட்ரெயின்ல போக வேண்டியது இருந்தா கண்டிப்பா யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. ட்ரெயினுக்கு தண்டவாளத்தை தவிர வேற எந்த பிடிமானமும் இல்ல. அதாவது ஒருவேளை ட்ரெயின் தடம் புரண்டா நேரடியா கீழே தான் விழணும். 2002ல ஒரு ட்ரெயின் தடம் புரண்டிருக்கு. நல்ல வேளை அது ஒரு சின்ன இன்சிடென்ட் அப்படிங்கிறதுனால அதுல யாருக்கும் எதுவும் ஆகலையாம். நம்பர் 8, தாய்லாந்து ரயில்வே. தாய்லாந்துல மார்க்கெட்டுக்கு நடுவுல ட்ரெயின் போற மாதிரியான நிறைய வீடியோஸை நீங்க சமூக வலைத்தளங்கள்ல பார்த்திருப்பீங்க. மார்க்கெட்டுக்கு நடுவுல ட்ரெயின் போறத பாக்குறதுக்கு என்னமோ த்ரில்லிங்கா தான் இருக்கும். ஆனா எந்த அளவுக்கு த்ரில்லிங்கா இருக்குதோ அதே அளவுக்கு இதுல ஆபத்தும் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் பகுதியை தாண்டி போகும்போது ட்ரெயின்களை மெதுவாகத்தான் இயக்குவாங்க. இருந்தாலும் கூட உயிரிழப்புகளை தடுக்க அது போதுமானதா இல்ல. ட்ரெயின் போகும்போது பல பேர் இந்த ட்ராக்ல தவறி விழுந்து இறந்தும் போயிருக்காங்களாம். மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போயிட்டு மார்க்கெட் வழியா போன ட்ரெயின்ல தவறி விழுந்து சாகிறது அப்படிங்கிறது ரொம்பவே பரிதாபமான ஒரு நிலைதான். நம்பர் 9, கேப்டவுன் ட்ரெயின் ட்ரபிள். சவுத் ஆப்பிரிக்கா சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்க நாடுகள்ல ஒண்ணு. ரயில்வே துறை இங்க இன்னுமே மோசமா தான் இருக்கு. இந்தியா மாதிரி இங்கேயும் ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னா பல துயரங்களை தாண்டி தான் டிராவல் பண்ண முடியும். தினம் தினம் எக்கச்சக்கமான திருட்டு சம்பவங்களும் வன்முறை சம்பவங்களும் இந்த ட்ரெயின்ல நடந்துகிட்டு தான் இருக்குதான். அது மட்டும் இல்லாம கடைசி நிமிஷத்துல ட்ரெயின் கேன்சல் அப்படின்னு கூட ஆகுமா இந்த நாட்டுல. இங்க கவர்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் கூட அவங்களால எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி சமாளிக்க முடியாததால இன்னுமே பிரச்சனைகள் தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே தான் இருக்குதாம். இப்ப வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கால ரயில்வேஸ் ரொம்ப மோசமா தான் இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்பர் 10, பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ். உலகின் ஆபத்தான பாலத்துடைய லிஸ்ட்ல கண்டிப்பா பாம்பன் பாலமும் இருக்கும். பாம்பன் பாலம் 1914ல கட்டப்பட்டுச்சு. இந்தியால கட்டப்பட்ட முதல் கடல்வழி தண்டவாளம் இதுதான். காங்கிரீட் தூண்கள் மேல நிக்க வைக்கப்பட்டிருக்க இந்த பாலத்துக்கு நடுவுல கப்பல்களும் படகுகளும் பாலத்தை கடக்க திறந்து மூடுற அமைப்பு ஒண்ணு இருக்கு. கடல் மேல இந்த பாலம் போறதால கடல்ல ஏற்படுற அத்தனை இயற்கை சீற்றங்களையும் இந்த பாலம் தாங்க வேண்டியது இருக்கு. அது இந்த பாலத்தை இன்னும் ரொம்பவே ஆபத்தானதா மாத்துது. 1964ல இந்த பகுதியில வந்த ஒரு பெரிய புயல் ஒரு கிராமத்தையே ஒட்டுமொத்தமா அழிச்சிருக்கு. 1700 பேரை கொண்ட இந்த புயல் பாம்பன் டு தனுஷ்கோடி பயணிகள் ட்ரெயினை கடல்ல தள்ளி இருக்கு. அதுல ட்ரெயின்ல இருந்த பல பயணிகள் தங்களுடைய உயிரை அநியாயமா விட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு துர்சம்பவம் நடந்தது பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ ரொம்பவே பயங்கரமான ஒரு ரயில்வேவா எடுத்து காட்டிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் இது ஒரு பயங்கர சம்பவமா தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு ஊரையே அழிச்சது பெரிய விஷயம் தானே. சோ ஓகே கைஸ், இப்ப நம்ம பார்த்த 5 விதமான ரொம்பவே ஆபத்தான தண்டவாளங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.